என்கிட்ட பேச பேச நான் கேட்டேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் கேட்டேன்ல. அப்படி கேட்ட எனக்கு இப்பொழுது இன்னொரு சத்தம் கேட்கிறது. அதுதான், இங்கே ஏறி வா. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். இன்னைக்கு காமனா கர்த்தர் பேசுகிறார். எபேசு சபைன்னு சொன்னாலும் மொத்த சபைக்கு தான் பேசுகிறார். தியத்திரா சபையினால மொத்த சபைக்கு தான் பேசுகிறார். லவோதிக்கேயா சபையினால மொத்த சபைக்கு தான் பேசுகிறார். சர்தை சபையினால மொத்த சபைக்கு தான் பேசுகிறார். ஆனா நாளைக்கு இப்படி கேட்காது. நம்ம காதுல எக்காலம் தொனிக்கிறதே கேட்காது. ஒருவனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலா, நீ வாடா, நீ வா. பரலோக ராஜ்யம் வலை வீசுகிறவனுக்கு ஒப்பா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வலை வீசும் போது வலையில் அகப்பட்ட மீன்களை எல்லாம் சேர்த்து அதில் நல்லவைகள் எவைகளோ அவைகளை கூடையிலே போட்டு ஆகாதவைகளை எல்லாம் கடல்ல, வலையில் அகப்பட்டதுன்னு சொல்லி தூக்கிட்டு போக மாட்டாரா. சபையில சேர்ந்துட்டோம்னு சொல்லி எல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாரா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பிரியமானவர்களே, கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கும் போது அதான் சொன்ன, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரை அண்டிக் கொள்ளுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. இயேசுவோடு இணைந்து கொண்டால் ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம்.